ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா, இல்லை ரேண்டமான தாட்ஸை யோசிக்கிறீங்களா? உங்கள் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ண என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது. தூங்கும்போது யூனிவர்ஸ் கிட்ட பேசினா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு டைரக்டாக ஒர்க் ஆகும். எப்படி தூங்குற நேரத்தில் யூனிவர்ஸ் கிட்ட பேசி உங்களோட ட்ரீம் லைஃப்பை அட்ராக்ட் பண்ணலான்ட்டு சொல்லித்தரேன் வாங்க. யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் அண்டு பவர்ஃபுல்லான டைம் நைட்டு தான். நைட்டில் தான் நம்ம மைண்டு ரொம்ப காமாக இருக்கும். டேயில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங் எல்லாமே இருக்கும். ஆனால் நைட்டில் தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு பயங்கரமாக ஓப்பன் ஆகும். இதுதான் மேஜிக் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. நைட் டைமில் உங்கள் மைண்டு ஒரு திறந்த கதவு மாதிரி இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அது டைரக்டாக உள்ளே போகும். யூனிவர்ஸ்னா என்ன? யூனிவர்ஸ் கிட்ட பேசுறதுனா என்ன? யூனிவர்ஸ்னா ஒரு எனர்ஜி. உங்களோட தாட்ஸு, ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற சிஸ்டம் மாதிரி. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணி யோசிச்சா யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். நீங்கள் எப்போவுமே பயத்திலே இருந்தால் நீங்கள் பயப்படுறமான சிச்சுவேஷன்ஸை தான் நீங்கள் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் தான் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். யூனிவர்ஸ் கிட்ட எப்படி பேசலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காம் டவுனாக இருங்க. பெட்டில் படுத்து நல்லா ஒரு 2-3 டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடியும் உங்கள் மைண்டையும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளியரான இன்டென்ஷன் செட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுன்றத கிளியராக டிசைட் பண்ணுங்கள். நல்ல ஜாபு, மணி, லவ், பீஸ்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் லைஃபு, இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளாரிட்டியாக டிசைட் பண்ணுங்கள். இன்டென்ஷன் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்? சாஃப்ட் வாய்ஸில் இல்லைனா நம்ம மைண்டுக்குள்ளேயே பேசலாம். யூனிவர்ஸ், எனக்கு இந்த லைஃப் வேணும், எனக்கு சக்ஸஸ் வேணும், எனக்கு ஹாப்பி லைஃப் வேணும். முக்கியமான விஷயம், யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்போவுமே ரெக்வஸ்ட் பண்ணவே கூடாது. நமக்கு எந்த விஷயம் வேணுமோ அது ஏற்கனவே நடந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே பேசணும். யூனிவர்ஸ், நான் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூனிவர்ஸ், நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி நன்றியோடு சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான டெக்னிக், விசுவலைசேஷன். உங்கள் கண்களை மூடி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணுங்க. உங்களோட கனவு வீடு, ட்ரீம் காரு, ஹாப்பியான லைஃப்பை ஃபீல் பண்ணுங்க. அது ரியல் மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்துட்டா உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. ஏன்னா யூனிவர்ஸ்க்கு நம்ம மைண்ட்ல போற தாட்ஸ் புரியாது, நம்மளோட இமோஷன் தான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். இதுதான் விசுவலைசேஷன் டெக்னிக். நெக்ஸ்ட், கிராட்டிடியூட் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து உங்ககிட்ட இருக்கிற பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் கிராட்டிடியூட் சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு தேங்க்யூ, எனக்கு வீடு கொடுத்ததுக்கு தேங்க்யூ, எனக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயத்துலேருந்தும் பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். ஏன்னா கிராட்டிடியூடு நம்மளோட வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமாக அடையிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதே நம்மளோட கிராட்டிடியூட் தான். யூனிவர்ஸ் கிட்ட பேசும்போது தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. நம்ம கேட்ட விஷயம் நமக்கு நடக்குமான்ற சந்தேகம் நமக்கு சுத்தமாக வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிடணும். இந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது. யூனிவர்ஸோட பாலிசியே பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். அப்பனா தான் நம்ம கேட்ட விஷயம் நமக்கு நடக்கும். நான் சொல்கிற மாதிரி உங்களோட நைட் ரொட்டீனை ஒரு 21 டேஸுக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நைட்டு மொபைல் ஃபோனை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. காமான ப்ரீதிங் எடுங்க. யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை விசுவலைஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்க விஷயத்துக்கு
கிராட்டிடியூட் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து 21 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அதை இன்னைக்கு நைட்லேருந்தே ட்ரை பண்ணுங்கள். தூங்கும்போது யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. யாரும் கேட்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, யூனிவர்ஸ் கேட்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை க்ரியேட் பண்ணுற க்ரியேட்டர், யூனிவர்ஸ் உங்களோட பார்ட்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.